வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கில் 2 எக்ஸாம்பிள் டவுட் அப்படின்னு எனக்கு நோட் பண்ணியிருந்தாருங்க. அந்த எக்ஸாம்பிள் சம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.35, அனதர் ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.36. சார் எனக்கு இந்த 2 சம் எனக்கு புரியல, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் sin 34 degree plus cos 64 degree minus cos 4 degree கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ கொஸ்டின் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த sin 34 நான் எதுவும் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். இந்த cos 64 degree minus cos 4 degree இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் எப்படி மைனஸை காமனாக வெளியே எடுத்துடுறேங்க. அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா இங்கே cos 4 degree minus cos 64 degree ஆகிடும். இது தாங்க இம்பார்ட்டன்ட் ஒரு ட்ரிக். இதில் இப்போ நமக்கு இது ஃபார்முலா தெரியும். cos c minus cos d is equal to 2 sin of cos c plus d divided by 2 into sin of d minus c divided by 2. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணுங்கள். இப்போ sin 34 degree minus of 2 sin of c plus d, அப்போ 4 plus 64 by 2, இங்கே sin of 64 minus 4 divided by 2. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 68 by 2, இங்கே 60 by 2. இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 30, இங்கே 34. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். sin 34 degree minus of 2 sin 34 into sin 30 degree. பட் sin 30 degree வேல்யூ நமக்கு தெரியும் என்னது? 1 by 2. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த 2 கெட் கேன்சல் ஆகிடுமா? அப்போ finally we have sin 34 degree minus sin 34 degree get cancel. அப்போ என்ன மாறிடும்? 0 மாறிடும். ஸோ அதே நண்பர் கேட்ட அடுத்த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 3.36. show that cos 36 degree into cos 72 degree into cos 108 degree into cos 144 degree which is equal to 1 by 16. ஓகேங்களா, அப்போ கொடுத்துருக்கிற LHS நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேங்க. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இந்த cos 36 degree நான் எதுவும் பண்ணல, அப்படி தான் வச்சுருக்கேன். பட் இந்த cos 72 degree நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா cos of 90 minus 18 degree நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி இந்த 180 cos 90 plus 18 நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த 144 cos 180 minus 36. ஓகேவா, இதுக்கெல்லாம் நமக்கு ரூல் என்னன்றதை இங்கே பார்த்துக்கலாம். அப்போ cos of 90 minus theta is equal to sin theta, but cos of 90 plus theta is equal to minus sin theta. இங்கே cos of 180 minus theta is equal to minus cos theta. ஓகேங்களா, இதுக்கான ஷார்ட்கட் நான் வெரி பிகினிங் இந்த 3rd லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுத்துருப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன். இங்கே cos 90 minus theta, cos 90 மைனஸ்னால் ஃபஸ்ட்டு cos 90 இதுக்கான சிம்பிளை பார்க்கணும். அப்போ cos 90 ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் என்ன இருக்கும்? எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குங்க, ஆல் ப்ளஸ். அப்போ காசோட சிம்பிள் வந்து இங்கே என்ன இருக்குன்னா ப்ளஸ்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருக்குன்னா 90 இருக்குது. இந்த 90 270 வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ இங்கே 90 இருக்கிறதுனால இந்த காசு என்ன மாறும்? சைனாக மாறிடும். அப்போ சைன் தீட்டா. இதே தான் இங்கே cos 90 ப்ளஸ். cos 90 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட் ஆக்சுவலி ஆர் மட்டும்தான் ப்ளஸ்ஸு, சைன் மட்டும்தான் ப்ளஸ். அப்போ இந்த காசு என்னவாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்குங்க. இங்கே 90 இருக்கிறதுனால இந்த காசு என்னவாக மாறிடும்? சைனாக மாறிடும். அப்போ மைனஸ் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், cos of 180 minus theta. அப்போ 180 minus theta இட் பிகம்ஸ் அ செகண்ட் குவாட்ரண்ட்டில் காசோட சைன் என்னவாக இருக்கும் அப்படின்னா மைனஸில் இருக்கும். இங்கே 180 இருக்கிறதுனால இந்த காசு சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இதுக்கான ஷார்ட்கட் நான் இன்னும் ப்ரீஃபாக நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, எஸ். இப்போ cos 36 degree அப்படியே வச்சுப்போமா. இந்த cos 90 minus theta அப்படின்னா இருக்கும் sin 18 degree. நெக்ஸ்ட்டு cos 90 plus theta minus sin 18 degree. இங்கே cos 180 minus 36 அப்படின்னா இருக்குன்னா minus cos 36 degree. இங்கே இருக்கிற இந்த மைனஸ் என்ன மாறிடும்? மல்டிப்ளேஷன் இருக்கிறதுனால அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே cos 36 degree இருக்குது, இங்கே ஒன் மோர் cos 36 degree இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா cos ஸ்கொயர் 36 degree. ஓகே, இங்கே sin 18 degree, இங்கே என்ன இருக்குது? sin 18 degree. மல்டிப்ளை பண்ணோம்னா sin ஸ்கொயர் 18 degree. இதோட வேல்யூ நமக்கு தெரியும். cos 36 √5 plus 1 divided by 4 the whole square. இங்கே sin 18 degree வேல்யூ நமக்கு தெரியும். √3 minus 1 divided by 4 the whole square. ஓகே, இப்போ இந்த பவர்
டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க. டினாமினேட்டர் வந்துச்சுன்னா இங்கே 16, அதே மாதிரி இங்கே 4க்கு வந்துச்சுனாலும் 16. இப்போ இந்த நியூமரேட்டர் என்ன பண்ணுங்கள், இங்கே a + b the whole square, இங்கே a - b the whole square எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். √5க்கு ஸ்கொயர் பண்ணோம்னா 5, 2ab, அப்போ 2√5 + 1. இங்கே a - b அதே தான் வருமா, 5 - 2√5 + 1. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். இங்கே 5 + 1 6 + 2√5, இங்கே 6 - 2√5. இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் இருக்கிற 16 × 16. ஓகேவா, மேலே பார்த்தீங்கன்னா a + b a - b, அப்போ a ஸ்கொயர் 36 - b ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √5 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு 5. ஓகேவா, அப்போ 36 - 20, அப்போ என்ன வரும் 16. டினாமினேட்டரில் 16 × 16 இருக்குது. இந்த 16 16 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1/16 which is equal to RHS. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கட்டும், அது எக்ஸசைஸாக இருக்கட்டும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a great time.